பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை மிகுந்த மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம். அருமை ஆண்டவர் தாமே இந்நாட்களில் தம்முடைய சமாதானத்தினாலும் சந்தோஷத்தினாலும் உங்கள் ஒவ்வொருவரையும் அவர் திருப்தியாக்கி தொடர்ந்து வழி நடத்துவார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் வந்து பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உங்களுக்காக இந்த பூமியில் வந்தார் என்பதை நீங்கள் மறந்து போகாதீர்கள். அவருடைய சகல ஆசீர்வாதங்களும், அவருடைய கரத்தில் இருக்கிற சகல ஐஸ்வர்யமும் நிச்சயமாய் உங்களுக்கு உண்டு என்பதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வேதத்தில் மற்றொரு வார்த்தை உண்டு. மரண இருளின் திசையில் இருக்கிறவர்களுக்கு வெளிச்சம் உதித்தது என்று இயேசு ராஜாவின் பிறப்பை குறித்து தீர்க்க தரிசனம் உரைக்கப்பட்டது. என்ன வியாதியானாலும், என்ன கடன் கஷ்டமானாலும், பலவீனமானாலும் இயேசு கிறிஸ்து முற்றிலுமாய் நீக்கி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உங்களுக்கு கர்த்தருடைய நாமத்தில் நாங்கள் சொல்லுகிற நற்செய்தி இதுதான். கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருங்கள். ஆண்டவர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். பிரியமானவர்களே, இருளான உங்கள் வாழ்க்கையில ஒரு வெளிச்சத்தை உண்டாக்க நம்முடைய தேவன் வல்லவராயிருக்கிறார். நிச்சயமாகவே முடிவு உண்டு. உன் நம்பிக்கை வீண் போகாது என்ற வார்த்தையின்படியே இந்த வருஷத்தில் இருக்கிற எல்லா இருளான வாழ்க்கைகளையும் கர்த்தர் மாற்றி உங்கள் குடும்பத்திலே சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் உண்டாக்குவார். நீங்கள் கர்த்தருக்காக எழுந்து பிரகாசிப்பது நிச்சயம். பிரியமானவர்களே, உங்கள் ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது நாங்கள் இருவரும் இணைந்து தேவனை நோக்கி பிரார்த்தனை செய்ய போகிறோம். வேதம் சொல்லுகிறது, மத்தேயு 18, 19, 20 வசனங்களில், அல்லாமலும் இந்த பூமியில 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் அவர்கள் நடுவில் நான் வந்து அவர்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா? இப்பொழுது நாம் இணைந்து ஜெபிக்க போகிறோம். தேவனுடைய அளவற்ற ஆசீர்வாதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நிச்சயமாய் இறங்கி வரும். நாம் ஜெபிப்போமா? எங்கள் பரிசுத்தமுள்ள அருமையான இயேசு ராஜா, வானத்துக்கும் பூமிக்கும் அதிகாரம் உள்ள எங்கள் அருமையான ஆண்டவரே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம். மரித்தேன், ஆனாலும் இதோ சதா காலமும் உயிரோடு இருக்கிறேன் என்று வாக்கருளின கர்த்தர் எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் அப்பா. ஆண்டவரே, உலகத்தில் வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பதற்காக நீர் இந்த பூமியில் அவதரித்தீர் அல்லவா? இந்த கிறிஸ்மஸ் நாட்களில் உம்முடைய பிறப்பின் ஆண்டவரை நற்செய்தியை அறிவிக்கிற இந்த நாட்களில் ஆண்டவரை விசேஷித்த ஆசீர்வாதங்கள் உம்முடைய பிள்ளைகள் மேல் வந்து இறங்கட்டும் அப்பா. விசேஷமாய் எந்த மரண இருள், எந்த பயம் உம்முடைய பிள்ளைகளை வாட்டி கொண்டிருக்கிறதோ அந்த பயத்திலிருந்து, வியாதிகளிலிருந்து, கடன் கஷ்டங்களிலிருந்து உம்முடைய பிள்ளைகளுக்கு பூரண விடுதலை தாரும் அப்பா. ஆண்டவரே, குமாரன் விடுதலை ஆக்கினால் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பிள்ளைகளுக்குள்ளே விடுதலை உண்டாவதாக. அவர்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம், குடும்பம் எல்லாவற்றிலும் ஒரு பெரிய மாற்றம் வருவதாக. இந்த நாட்களில் என்னென்ன ஆசீர்வாதங்களை உம்முடைய பாதத்தில் கேட்கிறார்களோ நீர் கட்டாயம் செவி கொடுத்து அவர்களை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து விசுவாசத்தோடு உம்முடைய பிள்ளைகளுக்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிறோம் அப்பா. ஜெபத்தை கேட்டதற்காக நன்றி. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். ஆம் பிரியமானவர்களே, கர்த்தர்தாமே உங்களை ஆசீர்வதித்து விட்டார். கர்த்தருக்குள் சந்தோஷமாயிருங்கள். கர்த்தருடைய கிருபை உங்களை தொடர்ந்து தாங்கும். God bless you.